இப்போ இந்த வளர்மதி போய் கேட்டதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டான்னா எதுக்கு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டு என்ன அவமானப்படுத்துறாளா? டேய் சண்முகம், ஏன் இந்த மாதிரி பேசுற? அவங்களும் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. அடியே திமிர் பிடிச்ச மூதேவி, ஒரு முறை நோட்டீஸ் வந்து கோர்ட் படியேறி பிரச்சனை சிக்கல்னு அல்லாடிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமும் நீ அந்த ஆளோட முதல் சம்சாரத்தோட பேசிட்டு வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளவு எகத்தாளமும் திமிரு இருக்கணும். எல்லா சொந்தக்காரர்களுக்கும் போனை போட்டு இந்த கல்யாணம் நின்று போச்சு, இனி நடக்காதுன்னு தெளிவா சொல்லிடுங்க. ஆமா, இந்த ஜென்மத்துல இவளுக்கு கல்யாணமே நடக்காது. வாழ்க்கை ஃபுல்லா வாழ விட்டியா தான் இருக்க போறா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? வளர்மதியும் பானுமதியும் சந்திச்சு பேசினாங்களா? ஆமாண்டா. வளர்மதி பானுமதியை சந்திச்சு பேசியிருக்கா. அவ நிலைமைய கேட்டு பானு ரொம்ப ஆறுதலா நல்ல முறையில பேசியிருக்கா. வளர்மதி கிட்ட நான் வேணா எழுதி கொடுக்கறேன், உன் கல்யாண விஷயத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு தெளிவா சொல்லியிருக்கா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா மீனாட்சி, எது எப்படியோ நாம இத்தனை பேர் போய் பேசியும் கேட்காத பானு வளர்மதி போய் பேசினதும் சம்மதம் சொல்லியிருக்கா. இனிமே பானுவால பிரச்சனை வராது. இந்த கல்யாணத்துல எந்த குழப்பமும் இருக்காது. எல்லாம் ஆண்டவன் புண்ணியத்துல நல்லபடியா நடக்கும். அம்மா, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலம்மா. வளர்மதி போய் பானுமதி கிட்ட பேசினதுக்கு சம்மதம் சொன்னாளா? எப்படிமா? அப்போ பானு மனசுல என்ன இருக்கு? ஏமா, பானுமதிக்கு என்ன பிடிக்காது, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி. அப்ப அவளோட எல்லா முடிவுக்கும் நான் சரின்னு தலையாட்டினேனே. அப்போ என்ன விவாகரத்து பண்ணணும்னு முடிவு பண்ணா அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். என்ன கோர்ட்டு கொண்டு போய் நிக்க வச்சு எல்லா வகையிலையும் அவமானப்படுத்தினா அமைதியா இருந்துகிட்டு மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுக்கவும் தயாரா இருந்தேன். ஆனாலும் அவ பிரச்சனை விடுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போய் அவள்கிட்ட பேசுனீங்க, அதுக்கும் ஒத்து வரல. இப்போ இந்த வளர்மதி போய் கேட்டதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டான்னா எதுக்கு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டு என்ன அவமானப்படுத்துறாளா? டேய் சண்முகம், ஏன் இந்த மாதிரி பேசுற? வளர்மதி பேசினதுல பானுமதி மனசு மாதிரி ஒத்துக்கிட்டான்னு நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். நீ ஏன்டா வேற மாதிரி யோசிக்கிற? எப்படிமா? அவ பேசியிருக்கிறது பண்ணிருக்கிறது எந்த ஆம்பளையாலும் ஒத்துக்க முடியாது. மாய், எனக்கும் சுய கௌரவம்னு ஒண்ணு இருக்கு. நானும் சாப்பாட்டுல உப்பு போட்டு தானே சாப்பிட்றேன். என் வாழ்க்கைக்காக இன்னொரு பொண்ணு, அதுவும் அவளுக்கு அறிமுகமே ஆகாத பொண்ணு. அவகிட்ட போய் பிச்சை கேட்கிற மாதிரி கேட்டிருக்கா. இவ்வளவு பெரிய பெருந்தன்மையா பிச்சை போட்டிருக்காளா? எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமாமா இது. அவ என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு எல்லாம் புரியலையா? சண்முகம், இந்த உலகத்திலேயே உன்னை தவிர வேற யார வேணும்னாலும் என்னால மன்னிக்க முடியும், அதனால மன்னிப்பேன்னு சொல்றேன். என் மூஞ்சில காரி துப்புன மாதிரி இருக்கு. என்ன தம்பி, உங்க வாழ்க்கைய உங்க எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் வளர்மதியை விட்டு நான் பேச சொன்னேன். ரெண்டாவது, வளர்மதி உங்க மேல வச்சிருக்கிற அன்பால பானு கிட்ட பேசினா. அப்படி பேசினா நிச்சயமா அவ மனசு கரையும்னு நினைச்சுதான் அவகிட்ட பேச வச்சோம். நாங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கு. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் தம்பி. இத பாருங்க, மத்தபடி நாங்க ஒன்னும் காயப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தி உங்களை மீறி ஒரு விஷயத்த பண்ணணும்னு என்னைக்குமே நினைச்சதில்லை. அண்ணி, நீங்க 1000 சொன்னாலும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இது பெரிய அவமானம். கேவலம்.
என் வாழ்நாளிலேயே மிகப்பெரிய சறுக்கல். எனக்கு இதை வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. இல்ல, ஆனா நீங்க என்னை சுத்தி எனக்காக நல்லதுதான் சொல்றீங்க. ஆனா எனக்கு இது கஷ்டமா தான் தெரியுது. தம்பி மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நான் தான் முடிவெடுத்து வளர்மதியை அனுப்பி வச்சேன். சமீப காலமா நான் யாருக்கு எது பண்ணாலும் அது பிடிக்காத விஷயமா அவங்களுக்கு போயிடுது. இப்போ உங்களுக்கு என்ன மன்னிச்சிருங்க தம்பி. நான் பண்ண விஷயம் எல்லாம் உங்க மனசை பாதிச்சிருந்தா நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்னோட நிலைமையில இருந்து நானும் தாப்பா மீனாட்சி கிட்ட சம்மதம் சொன்னேன். அப்போ என்னையும் மன்னிச்சிரு. அம்மா சண்முகம், இல்லம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. யார் போனாங்க வந்தாங்க, யார் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் முக்கியமே இல்ல. கடைசியில இது நம்ம வாழ்க்கடா. நம்ம கையில இருக்கிற நாட்களை நம்ம சந்தோஷமா வாழணும், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம அனாவசியமா கௌரவம் வீராப்பு அது இதுன்னு நியாயம் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லடா. சரிண்ணா, எனக்கு புரியுது. ஆனா மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். உங்ககிட்ட தானே பகிர்ந்துக்க முடியும், வேற யார்கிட்ட? மற்றபடி அம்மா அண்ணி, நான் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஏண்டி உனக்கு ரத்தத்துல கொழுப்பு கிழப்பு ஏதாவது ஏறி போச்சா? உன்னை அடிச்சு உதைச்சு வச்சிருந்தா உனக்கு திமிரி ஏறி போச்சா? இன்னும் உன்கிட்ட சாந்தமா பேசி சமாதானமா இருந்தோன்னு வச்சுக்கோ, தலைமையில் ஏறி குதிப்படி. கைஷட எரும மாடு சரியா? அப்பா அம்மா உன்னை பெத்து போட்டு போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப எங்க உசுர வந்து வாங்கிட்டு இருக்க? சொல்லாம கொள்ளாம பெட்டியை தூக்கிட்டு ஓடின. இன்னைக்கு என்னடானா அந்த பொண்ணு வீட்டு படி ஏறி சமாதானம் பேசிட்டு வர? எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு? அப்படி இருடி அவனைத்தான் கட்டிக்கணும்னு உனக்கு ஆசை? பெரியவங்க நாங்க பேசிக்கிட்டு தானே இருக்கோம், உன் இஷ்டத்துக்கு என்னமோ ஆடுற. ஐயோ இல்லத்த, நான் ரொம்ப யதார்த்தமா தான் அவங்க கிட்ட போய் பேசினேன். அவங்களும் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. அடியே திமிர் பிடிச்ச மூதேவி, ஒரு முறை நோட்டீஸ் வந்து கோர்ட் படி ஏறி பிரச்சனை சிக்கல்னு அல்லாடிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமும் நீ அந்த ஆளோட முதல் சம்சாரத்தோட பேசிட்டு வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளவு எகத்தாளமும் திமிரு இருக்கணும். என்ன எங்களை மீறி கல்யாணம் பண்ணாலும் திமிரு பண்றியா? நாளைக்கே கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு பொட்டு படிக்கை தூக்கிட்டு இங்க வந்து நின்னு வச்சுக்கோ, நாங்க தானடி பார்த்து தொலைக்கணும் உன்ன. ஐயோ அத்தா, நாளைக்கு நீ எனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது அத்தா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அத்தா. வாய் மூடு சனியன. நீ எக்கேடு கட்டு போனா எங்களுக்கு என்னடி? எங்க தலையில இடி விழுந்துடக்கூடாது இல்ல? எங்கேயோ போற வெள்ளம் எங்களை ஏடி அடிச்சுட்டு போனோம், எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? கல்யாணமா கல்யாணம்? இந்த முகரக்கட்டிக்கு நேர 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும். ஏன் மங்களம் இப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணை கரிச்சுக்கிட்டே இருக்க, அடிச்சுக்கிட்டே இருக்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு வேற வேலையே கிடையாதா? சலிச்சு போகாதா உனக்கெல்லாம்? ஐயோ ப்ளீஸ் விட்டுரு மங்களம். நீ சும்மா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு என் காதுக்குள்ள நொய்யுன்னு கத்துற மாதிரி இருக்கு. ஏதோ புள்ள ஒரு முடிவெடுக்க போய் பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்திருக்கா, அதை என்ன ஏதுன்னு கேட்காம எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு விட்டுரு மங்களம். ஏமா வளர்மதி, என்னமாச்சு? அங்க போன விஷயம் என்னாச்சு? மாமா, நான் அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தேன் மாமா. அவங்க ரொம்ப அன்பா பேசினாங்க மாமா. அவங்களுக்கும் அவருக்கும் ஒத்தே வரல. அவங்க படிப்பு அந்தஸ்து இதுக்கெல்லாம் அவர் தகுதியானவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாமா. அதனால நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க மாமா. அதெல்லாம் சரிம்மா, ஆனா கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கும்போது எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அது சட்ட சிக்கல் ஆயிடாதா? அன்னைக்கு கோர்ட்ல ஜட்ஜம்மா திட்டவட்டமா சொன்னாங்க. அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குமா? ஐயோ இல்லை மாமா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க மாமா.
அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு ரொம்ப நம்பிக்கையாக சொன்னாங்க மாமா. எனக்கு என்னவோ அவங்களால எந்த சிக்கலும் வராது அப்படின்னு தோணுது மாமா. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மாமா. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு முந்தானையில் ₹1 முடிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு இருக்கேன் மாமா. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மாமா. சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் போய் பேசிட்டு வந்திருக்க. அங்க வேற அந்த பொண்ணு வேற நல்ல விதமா பேசியிருக்கான்னு சொல்ற. ஓ மனசு கொடாம எல்லாம் நல்ல விதமா நடக்கட்டுமா? சரியா? மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாப்பம்மா. இதோ பாருங்க, அவ தான் சொல்றான்னு நீங்க ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டு வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இப்ப நோட்டீஸ் வரைக்கும் வந்திருக்கு. பின்னாடியே போலீஸ் ஜீப் வந்து உங்களை அள்ளி போட்டுட்டு போகுது. அப்புறம் குத்துதே கொடையுதேன்னு சொன்னீங்கன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணு சரியா படலீங்க. ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, அந்த குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கு. எல்லாமே ஓட்டையா இருக்குங்க. அங்க நாமளும் சேர்ந்து இவங்களோட நாசமா போடுமா? இதோ பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நேரா அவங்களுக்கு போனை போட்டு இந்த கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிடுங்க. இனிமே இங்க போக்குவரத்து வச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இதோ பாருங்க, உங்களோட 25 வருஷம் குடுத்தரம் பண்ணிருக்கேன். எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இவளால நாம அழிஞ்சு போக வேண்டாம். நேர்ல போவீங்களோ போன்ல பேசுவீங்களோ எல்லா சொந்தக்காரங்களுக்கும் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்லிடுங்க. அம்மா வளர்மதி, ஏங்க அங்க என்ன சமாதானம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து வேலையை பாருங்க. எல்லா சொந்தக்காரர்களுக்கும் போனை போட்டு இந்த கல்யாணம் நின்னு போச்சு, இனி நடக்காதுன்னு தெளிவா சொல்லிடுங்க. ஆமா, இந்த ஜென்மத்துல இவளுக்கு கல்யாணமே நடக்காது. வாழ்க்கை ஃபுல்லா வாழ விட்டியாதான் இருக்க போறான். சார், வாங்க சரவணன். விஜய், சரவணன் வந்திருக்கார். ப்ளீஸ் சிட் டவுன். சரி சார். வாங்க சரணன், நல்லா இருக்கீங்களா? மேடம் மேடம் புடவைங்க. சாரீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? நட்டாஷா, வா 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 வா. நீ புடவை கேட்டேல, கொண்டு வந்திருக்காரு பாரு. ஓ வந்தாச்சா? Thank you ஐயோ, so பரவாயில்லைங்க. much. நல்லா இருக்குல்ல? வெரி ஃபைன். This is cute லம்மா. புடவை கலர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லா ஜரி வர்க் நட்டாஷா. ஆமாமா. பட்டு புடவை செலக்ஷன்ல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. உடம்பு பூசின மாதிரி இருந்தா ஜார்க்கண்ட் ஷிஃபான், அந்த மாதிரி புடவை கட்டினா கொஞ்சம் ஒல்லியா தெரியும். ஒல்லியா இருக்க பொண்ணுங்க நெஷர் பருத்தி இல்லனா இந்த டிஷ்யூ சில்க்ஸ் இந்த மாதிரி கட்டணும். ஓஹோ. இப்ப உயரம் கம்மியா இருக்கிற பொண்ணுங்க சின்ன பார்டர் தான் வாங்கணும். ஹைட்டா இருந்தா பெரிய பார்டர் வாங்கணும். கலரா இருந்தா நல்ல டார்க் கலர்ல பச்சை மஞ்சள் சிகப்பு அப்படின்னு போடலாம். கலர் கம்மியா இருந்தா கொஞ்சம் லேசான கலர் யூஸ் பண்ணணும். அப்புறம் வாங்கின புடவைய வருஷ கணக்கா பாதுகாப்பா வைக்கணும். எப்படின்னா பட்டு துவைக்கும் போது உப்பு தண்ணியில தான் அலசணும். அப்புறம் தான் சோப்பு தூள் போட்டு அலசணும். மெஷின் வாஷ் பண்ணவே கூடாது. இந்த பிழியறது முறுக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. இப்ப வாஷ் பண்ணதுக்கு பின்னாடி ஹேங்கர்ல மாட்டி சூரிய வெளிச்சம் படுற மாதிரி உலர்த்தணும். ஓ மை காட், எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்படி இருந்தா வர கஸ்டமர்ஸ் பட்டுப்புடவை வாங்க மாட்டாங்க. உங்க பேச்சை கேட்டுட்டு அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க. ஐயோ, சான்ஸே இல்ல. ஃபேண்டாஸ்டிக். இதெல்லாம் நாங்க வர்ற கஸ்டமர்ஸ்ட சாதாரணமா சொல்றதுதான். நான் இந்த 4 டிசைன்ஸும் எடுத்துக்கிறேன். ஓகே, இருக்கட்டும் சரவணன். எத்தனை பேரு கஸ்டமர் கிட்ட இத பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். யூ ஆர் எ எக்ஸலென்ட் பிசினஸ்மேன். மாம், இந்த 4 சாரீஸ்ல நான் ஒன்னு எடுத்துக்கலான்னு இருக்கேன். சரவணன், எனக்கு எது நல்லா இருக்கும்?
அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கல்ல, அதுவே உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். நல்ல புது மாடல், புது டிசைன். ரொம்ப சின்ன பொண்ணுங்க இதை விரும்பி வாங்குறாங்க. ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது, அதான் சரி உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ தேங்க்யூ. பரவாயில்லைங்க. அப்புறம் 4 சாரிக்கும் எவ்வளோ ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஹலோ, என்ன இது? நீங்க பணம் வேண்டாம்னு சொன்னா நாங்க சாரி வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஒரு சாரினா பரவாயில்ல, 4 சாரீஸ் எடுத்துட்டு வந்து வேண்டான்னா எப்படி? அன்னைக்கு என் ஒய்ஃப் யாருன்னே தெரியாம உங்க அம்மா உதவி பண்ணாங்க. எவ்வளவு பெரிய ஹெல்ப் தெரியுமா அது? அன்னைக்கு கூட அமௌண்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தா அதை வாங்கவே மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. கம்பல் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துட்டு போனேன். எப்படியோ நாங்க வாங்கிட்டோம்ல, நீங்களும் வாங்கிக்கோங்க. சரிங்க, வேணா லேட்டா வாங்கிக்கிறேன். பணம் கண்டிப்பா வாங்கிக்கிறீங்க. வாங்கிக்கிறேன், ஆனா இன்னைக்கு வேண்டாம். ஓகே நட்டாஷா, நம்ம சரவணனுக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி கொடுத்துடலாமே. குட் ஐடியா மாம். என்னங்க, சரவணன் கிட்ட ஏதோ வீடு விஷயமா பேசணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஓ எஸ் சரவணன் சார், நம்ம ஸ்ட்ரீட் கார்னர்ல ஒரு வீடு விலைக்கு வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை விட சூப்பர் வீடா நம்ம வீட்டுக்கு பேக் சைட்லயே சி வியூல இன்னொரு வீடு இருக்கு. அது சேல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம்டா நியூஸ் கிடைக்கல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபோன் பண்றேன், உடனே வந்துருங்க. சரி சார், கண்டிப்பா வரேன். அப்ப நான் கிளம்புறேன். நீங்க உட்காருங்க, ஐயோ, ஒரு இல்ல, juice இருக்கட்டும் சாப்பிட்டு போலாம். மேடம். நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். நட்டாஷா, இது புடவைல கொண்டு போய் மேல வச்சுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணு. புடவைல வந்திருக்குன்னு சொல்லு. ஓகே ஓகே மாம். தேங்க் யூ. வெல்கம் பேபி. நீங்க உட்கார்ந்துருங்க, 5 minutes. சரிங்க. லுக் சரவணன், என்னதான் பொண்ணுங்க ஆண்களுக்கு நிகரா வளர்ந்துட்டதா சொன்னாலும் இந்த புடவை விஷயத்துல பழைய மாதிரி தான் இருக்காங்கல்ல. அவங்க மாறாம இருக்கிறதுனால தான் சார் எங்களை மாதிரி ஆளுங்க வியாபாரம் பண்ண முடியுது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்பதான் உங்க வியாபாரம் நடக்கும்ல. ஒருத்தருடைய பலவீனமே இன்னொருத்தருக்கு பலமாயிருதுல. தட்ஸ் பிசினஸ். மாறாம இருக்கிறதே நல்லது. ஆமா சார்.